பிள்ளையே, இந்த இரவு முடிவதற்குள் நான் உனக்காக ஒரு காரியம் செய்வேன். அவசரப்பட்டு இந்த வார்த்தையை விட்டு விலகாதே. நீ எதிர்பார்ப்பதே அல்ல, உனக்கு தேவையானதை பற்றி தான் இன்று உன்னோடு பேசுகிறேன். இந்த மாதம் வாடகை கொடுக்க முடியலையே என்று கணக்கு போட்டு கொண்டிருக்கிறாயா? அந்த கணக்கு புத்தகத்தை விட உன் வாழ்க்கையை நான் நன்றாக அறிவேன். வங்கிக் கடனும் வட்டியும் உன்னை பயமுறுத்துகிறதா? அந்த பயம் உன் நம்பிக்கையை திருட நான் அனுமதிக்க மாட்டேன். பிள்ளைகளின் திருமணத்தை நினைத்து ஒவ்வொரு நாளும் கேலண்டரை பார்க்கிறாயா? உன் பெருமூச்சு என் காதுகளை தாண்டி போகவில்லை. மகனின் வேலைக்காகவும் எதிர்காலத்திற்காகவும் நீ படும் வேதனை என் இதயத்தை தொடுகிறது. செய்யும் தொழில் நஷ்டத்தில் போய்விட்டதே என்று கலங்குகிறாயா? என் கைகள் உன்னை மீண்டும் நிமிர்த்துவதற்காக காத்து கொண்டிருக்கின்றன. கையில் இருக்கும் சம்பளம் மாத கடைசிக்கு கூட பற்றவில்லையே என்று நீ உறைந்து போயிருப்பதை நான் அறிவேன். எவ்வளவோ முயன்றும் விற்காத நிலம் அல்லது வீடு, உன்னை துரத்தும் மருத்துவச் செலவுகள், பிள்ளைகளின் பள்ளி மற்றும் கல்லூரி கட்டணங்கள், இவை ஒவ்வொன்றையும் பார்த்து நீ அஞ்சுவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீண்ட நாட்களாக காத்திருக்கும் அந்த உறவு இன்னும் நிறைவேறவில்லையே என்று ஏங்குகிறாயா? பல மாதங்களாக உன் குடும்பத்தில் பேசாமல் இருக்கும் அந்த உறவு மீண்டும் சரியாகுமா என்று தினமும் நினைக்கிறாயா? தீராத நீதிமன்ற வழக்குகள், குடும்ப பாரங்கள், முதுமை காலத்தின் மேல் எழுந்திருக்கும் பயம், மனதில் ஒரு நிம்மதியுமின்றி நீ படும் அவஸ்தை. பல வருடங்களாக வெளிநாட்டு வேலைக்காக காத்திருக்கிறாயா? நேர்முகத் தேர்வை முடித்துவிட்டு ஒரு தொலைபேசி அழைப்புக்காக தினமும் கைபேசியை பார்த்து கொண்டிருக்கிறாயா? ஓய்வூதியம் மட்டுமே நம்பிக்கையாக இருக்கும் இந்த காலத்தில் நாளைய வாழ்க்கையை எண்ணி பயப்படுகிறாயா? உன் வயது ஏறிக்கொண்டே போகிறது. ஆனால் இன்னும் சொந்த வீடு கட்ட முடியவில்லையே என்று வருந்துகிறாயா? கடன் வாங்கியவர்களிடமிருந்து பணம் திரும்ப வராமல் தவிக்கிறாயா? இவை எதுவும் என் பார்வைக்கு மறைவானவை அல்ல. நீ தினமும் எண்ணிக்கொண்டிருக்கும் அந்த கேள்விகளை நான் தனித்தனியாக அறிவேன். மனிதர்கள் உன்னை மறந்துவிட்டதாக நீ நினைக்கலாம். ஆனால் இதோ உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன் என்று நான் கூறியிருக்கிறேன். ஏசாயா 49:16. யாருடைய கண்களுக்கும் தெரியாமல் நீ தனியாக அமர்ந்திருக்கும் அந்த அறையில் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் நான் சேகரித்து வைத்திருக்கிறேன். பிள்ளையே, ஏன் நான் இன்னும் அமைதியாக இருக்கிறேன் என்று நீ என்னிடம் கேட்டாயா? நான் அமைதியாக இருக்கிறேன் என்று நீ நினைக்கும் அந்த நேரங்களிலும் உன் வாழ்க்கையை நான் என் கரங்களிலிருந்து விடவில்லை. உனக்காக நான் செய்கிற காரியங்களை உன் கண்கள் இன்னும் காணாமல் இருக்கலாம். ஆனால் என் செயல் நின்றுவிடவில்லை. பிள்ளையே, உன் கைபேசி ஒலித்தாலே நல்ல செய்தியாக இருக்குமோ என்று ஓடி பார்க்கிறாயே. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏமாற்றம்தான் மிஞ்சுகிறது. உன் விண்ணப்பத்திற்கு பதில் வருமா என்று காத்திருக்கிறாயே. உன் கோப்பில் கையெழுத்து விழுமா என்று தினமும் எண்ணுகிறாயே. உனக்காக திறக்கப்பட வேண்டிய கதவுகளை பற்றி நான் அறியாதவன் அல்ல. உன் காத்திருப்பின் நீளத்தையும் உன் இதயத்தின் சோர்வையும் நான் அறிவேன். ஒருவேளை நீ பல வருடங்களாக ஒரே ஜெபத்தை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கலாம். அப்பா, இந்த ஒரு கதவு மட்டும் திறந்தால் போதும் என்று என்னிடம் கேட்டிருக்கலாம். உன் ஜெபம் நீளமாகிறது என்பதற்காக நான் உன்னை விட்டு தூரமாகிவிட்டேன் என்று அர்த்தமல்ல. வேதாகமத்தில் என் பிள்ளைகள் பலர் என்னிடத்தில் காத்திருந்தார்கள். அந்த காத்திருப்பின் முடிவில் என் உண்மைத்தன்மையை அவர்கள் அனுபவித்தார்கள். பிள்ளையே, நீ பல மாதங்களாக சுமந்து கொண்டிருக்கும் அந்த பாரத்தை இன்னும் ஒரு இரவு தனியாக சுமக்க நான் விடமாட்டேன். இன்று உன் வாழ்க்கையில் நான் செய்யப்போகும் முதல் காரியம், உன் பயத்தை விட என் சமாதானம் பெரியது என்பதை உன் இதயம் உணரும்படி செய்வது. உன் குழப்பத்தை விட என் ஞானம் பெரியது என்பதை உனக்கு காண்பிப்பது. உன் தேவைகளை விட என் கிருபை பெரியது என்பதை உன் விசுவாசம் மீண்டும் நினைவு கூறச் செய்வது. இன்று உன் கையில் இருக்கும் கணக்குகள் உன்னை பயமுறுத்தலாம். ஆனால் நான் உன் வாழ்க்கையை எண்களால் மட்டும் அளப்பதில்லை. உன் தேவைகளையும் உன் பொறுப்புகளையும் உன் குடும்பத்தின் பாரத்தையும் நான் முழுமையாக அறிவேன். அதனால் கவலை,
உன் முடிவுகளை வழிநடத்த விடாதே. என்னை நம்பி என்னிடம் எல்லாவற்றையும் ஒப்படை. சமாதானம் என்பது எல்லா பிரச்சனைகளும் முடிந்த பிறகு மட்டுமே கிடைப்பதல்ல. என் சமாதானம் பிரச்சனைகள் நடுவிலும் உன் இதயத்தை நிலைநிறுத்தும் கிருபையாக உன்னை தாங்கும். நாளை என்ன நடக்கும் என்று உனக்கு தெரியாது. ஆனால் நாளையை முழுமையாக அறிந்த என் கைகளில் இன்று உன்னை முழுமையாக ஒப்படைக்கலாம். அதுவே உன் விசுவாசத்தின் அழகு. இன்றிரவு இந்த வார்த்தையை கேட்கும் என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் சுமந்து கொண்டிருக்கும் பாரத்தை என் கரங்களில் ஒப்படைக்க அழைக்கப்படுகிறார்கள். நாளை எப்படி இருக்கும் என்ற பயத்தை விட இன்று நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற உண்மையை இறுக்கமாக பற்றிக்கொள். என் வார்த்தை சொல்கிறது, உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை குறித்து அக்கறையுள்ளவராயிருக்கிறார். 1 பேதுரு 5:7. சில கதவுகள் மூடப்பட்டிருப்பதை பார்த்து, எல்லா கதவுகளும் உனக்கு மூடப்பட்டு விட்டன என்று நீ கலங்க வேண்டாம். சில நேரங்களில் ஒரு கதவு மூடப்படுவது உனக்காக நான் இன்னொரு வழியை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்பதற்கான அடையாளமாக இருக்கலாம். அந்த இடைவெளியில் நம்பிக்கையை விடாமல் என்னை பற்றிக்கொண்டு இருப்பதே உன் பலம். என் பிள்ளையான யாக்கோபு தன் வாழ்க்கையின் மிக கடினமான அந்த இரவில் பயத்தோடு தூங்கப் போனான். ஆனால் அவன் விழித்தெழுந்தபோது அவனை சுற்றியிருந்த சூழ்நிலை உடனடியாக மாறாவிட்டாலும் நான் அவனை ஒருபோதும் கைவிடவில்லை என்ற ஆழமான உறுதியோடு எழுந்தான். அவனுடைய பயம் மாறி என்னுடைய வாக்கு தீர்ப்பின் மீது அவனுக்கு புதிய நம்பிக்கை பிறந்தது. அந்த விசுவாசத்தோடு அவன் தன் பயணத்தை தொடர்ந்து முன்னோக்கி நடக்கத் தொடங்கினான். என்னுடைய செயல்கள் பல நேரங்களில் நீ எதிர்பார்க்கும் விதத்தில் உடனடியாக வெளிப்படாமல் இருக்கலாம். ஆனால் அதனால் நான் செயல்படவில்லை என்று ஒருபோதும் அர்த்தமல்ல. என் ஞானத்திலும் என் அளவற்ற அன்பிலும் உன்னை நான் வழிநடத்துகிறேன். அதனால் நம்பிக்கையை இழக்காமல் என்னை பற்றிக்கொள். சிறிய விசுவாசமும் என்னிடம் ஒப்படைக்கப்படும் போது அது என்னை இன்னும் அதிகமாக நம்ப வைக்கும். உன்னால் எல்லா பதில்களையும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனா எல்லா பதில்களையும் அறிந்த என்னிடம் உன் எல்லா கேள்விகளையும் தாராளமாக ஒப்படைக்கலாம். நீ இன்று எல்லா பதில்களையும் அறிய வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நான் உனக்கு காட்டும் அடுத்த ஒரு அடியை எடுத்து வைக்க தயாராக இரு. வேதாகமத்தில் நான் என் பிள்ளைகளை ஒரு அடியாகத்தான் வழிநடத்தினேன். முழு பாதையையும் ஒரே நேரத்தில் அவர்களின் கண்களுக்கு காட்டவில்லை. ஒரு கடுகு விதை அளவான அந்த சிறிய விசுவாசத்தை மட்டும் ஒருபோதும் கைவிட்டு விடாதே. உன் முழு நம்பிக்கையையும் என் கைகளில் வை. இரவு அமைதியாகிவிட்ட பிறகுதான் உன் கவலைகள் இன்னும் சத்தமாக உன்னோடு பேசுகின்றன அல்லவா? எல்லாருக்கும் தைரியம் சொல்லிவிட்டு, இரவு அமைதியான பிறகு நீ மட்டும் தனியாக அழுகிறாயே. நாளைய செலவுகளை மனதிற்குள் மீண்டும் மீண்டும் கணக்கு போட்டுக்கொண்டே தூங்காமல் புரண்டு கொண்டிருக்கிறாயே. அந்த அமைதியான இரவுகளிலும் உன் பெருமூச்சை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். உன் உதடுகள் பேசாமல் இருந்தாலும் உன் இதயத்தின் பாரம் என்னிடம் பேசிக்கொண்டே இருப்பதை நான் நன்கறிவேன். இந்த இரவு முடிவதற்கு முன் என்னிடம் ஒரு உறுதியை எடு. கவலைகளை மீண்டும் மீண்டும் எண்ணுவதற்கு பதிலாக அவற்றை என்னிடத்தில் சொல்லிவிடு. ஒரே இரவில் உன் சூழ்நிலை எல்லாம் மாற வேண்டும் என்று நீ நினைக்கலாம். ஆனால் நான் பல நேரங்களில் உன் இதயத்தை முதலில் என் கிருபையால் பலப்படுத்துகிறேன். அதன் பிறகு உனக்காக நான் திறக்கும் அற்புத கதவுகளை பார்க்க நீ ஆயத்தமாக இருப்பாய். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா கதவுகளும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. நான் உனக்காக திறக்க நினைக்கும் அந்த ஒரு கதவு போதும். உன் வாழ்க்கையின் திசையே முழுமையாக மாறிவிடும். அதனால் மூடிய கதவுகளை பார்த்து நீ கலங்க வேண்டாம். சரியான நேரத்து நான் திறக்கும் அந்த கதவை உனக்காக யாராலும் மூட முடியாது. அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இந்த இரவை என் கரங்களில் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக ஓய்விடு. இந்த இரவு உனக்கு வீணாக்காது. என் கிருபை உன்னை சுற்றிலும் அரணாக இருந்து உன்னை காக்கும். இன்று உன்னிடம் உள்ள கேள்விகள் எல்லாவற்றிற்கும் உடனடி பதில் கிடைக்காம இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கை என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது என்ற உண்மையை யாராலும் மாற்ற முடியாது.
இந்த இரவு நான் உன்னிடம் பேசிய இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறாயானால் இன்றிரவு ஒரு சிறிய ஜெபத்தை என்னோடு செய். அப்பா, என் வாழ்க்கையையும் என் குடும்பத்தையும் உம்முடைய கரங்களில் முழுமையாக ஒப்படைக்கிறேன். என் பயத்தை விட உம்மை அதிகமாக நம்ப எனக்கு கற்றுக் கொடுங்கள். உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்துங்கள் என்று ஜெபித்துவிட்டு நிம்மதியாக தூங்கு. ஆமென். இன்றிரவு மனிதர்கள் யாரும் இல்லலாத இந்த அமைதியான நேரத்தில், அப்பா, உமது கரங்களில் என்னை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறேன் என்ற உன் விசுவாசத்தின் வெளிச்சத்தை இந்த கமெண்ட் பாக்ஸில் ஆமென் என்று பதிவிடு. உனது கண்ணீரை நான் துடைக்கும் அந்த அமைதியான ஆறுதலை உன் ஆன்மா உணரும்.